இன்றைக்கி என்ன செஞ்சு காமிக்க போகிறேன்னா இட்லிக்கு குருமா செஞ்சு காமிக்கிறேங்க. இந்த காய்கறி குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு 3 காயை வச்சு குருமா பண்ணி காமிக்கிறேன். பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட் ஒரு குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு வேக விட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கோங்க. மல்லித்தூள், வத்தல் தூள் சேர்த்து அரைச்ச மசாலா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுருங்க. அதுக்கான ஒரு அரைப்பு பாத்திரலாம். கொஞ்சோண்டு முந்திரி, ஒரு துண்டு தேங்காய், ஒரு டீஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை மூடி போட்டு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். விசில் வந்துருச்சு. காயை கொஞ்சம் அப்படி நசுக்கிக்கோங்க. ஒன்று ரெண்டாக நசுக்கிக்கோங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அரைச்சிட்டு வந்த மசாலாவை உள்ளே சேர்த்துக்கலாம். தேங்காவை உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. அதுக்கான ஒரு தாளிப்பு பார்த்துடலாம். சமையல் எண்ணெய் 1 டீஸ்பூன், சமையல் எண்ணெய் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கருவேப்பிலை, கடுகு, மிளகாய் 1 வெட்டி போட்டுக்கோங்க. சேர்த்து வதக்கிட்டு காயை ஒன்று ரெண்டாக நசுக்கி உள்ளே கொட்டிடலாம். உள்ளே கொட்டிட்டு ஒரு கொதி விட்டிங்கன்னா குருமா ரெடி ஆயிரும். இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை தூவிட்டு ஒரு கொதி விட்டுருங்க. சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி.